நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் மற்றும் திருமண உறவில் எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் உறவாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு சில சேஞ்சஸை பார்ப்பீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட. அது உங்கள் மனசுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் அவங்கக்கிட்ட வரக்கூடிய அந்த சேஞ்சஸை கொஞ்சம் நல்ல வழியில் மாற்றி புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராமல் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட வரக்கூடிய அந்த எதிர்பாராத மாற்றங்களுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக அதை சரி பண்ணிட முடியும். ஓகேங்களா? உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. அப்பப்போ ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே அதெல்லாம் டெம்ப்ரரியாக தான் இருக்கும். பெர்மனண்ட்டான பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் போகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை தாண்டி குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவீங்க. எல்லா விஷயமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா டக்குன்னு எமோஷன் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. எல்லா இடத்துலையும் உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தேவைப்படும் போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் போதும். என்னதான் உங்கள் லைஃப் பார்ட்னர் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டாலுமே உங்கள் குழந்தைங்க கூட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் குழந்தைங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த மாதத்தை ஓட்டிடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு 2மே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக உங்கள் கையில் பணமும் இருக்காது. அதே போல் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்படவும் மாட்டீங்க. கரெக்டாக இருக்கும். உங்கள் வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்வீங்க. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பணத்தை பற்றின ஒரு தெளிவான பாடத்தை கற்றுப்பீங்க. ஓகேங்களா? உங்கள் கையில் போதிய அளவுக்கு பணம் இருக்கிறதுனால அதை வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டாலே போதும். பெரிய அளவில் எந்த ஒரு செலவும் செஞ்சிட வேண்டாம். தேவையில்லாத செலவு ஏதாவது இது வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கேற்ப செலவு செஞ்சாலே பின்னாடி பெரிய அளவில் பண பிரச்சனைகள் வராது. சுருக்கமாக சொல்லணுன்னா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துனீங்கன்னா ஈஸியாக சமாளிச்சிடலாங்க. அவ்வளோதான். உங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நீங்கள் சேமிக்க முடியும். அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தியோக பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கோவர்க்கர்ஸோட சப்போர்ட் இருக்கும். அவங்களோட வழிகாட்டுதல்கள் மூலயமா நீங்கள் இன்னுமே முன்னேற்றம் அடைவீங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்கள் ஹார்ட் ஒர்க்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்கள் கூட இருக்க எல்லாருமே நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலையுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் கூட வேலை செய்கிற எல்லாருமே. அதனால் நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும். ஓகேங்களா? புதுசாக வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல வேலை வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் உங்களுக்கு பொருத்தமான வேலையாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த துறையில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த காலகட்டம் நீங்கள் பெரிய அளவில் சாதனை செய்கிறதுக்கான ஒரு நேரம். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாகவும் ஹார்ட் ஒர்க்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே சாதகமான நேரம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே ரொம்ப தெளிவாகவும் கரெக்டாகவும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீங்க. அதுக்கான ஒரு நல்ல நேரம் இது. ஓகேங்களா?
இந்த டைமில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கை மூலயமா தான் நிறைய நல்ல முடிவுகளை எடுத்து உங்கள் பிஸ்னஸில் உங்களோட லட்சியத்தை அடைவீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பான நேரமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கவனத்தை செலுத்துறது அவசியம். அப்போ தான் நீங்கள் நல்ல அளவில் லாபம் எடுக்க முடியும். ஓகேங்களா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. அடுத்ததாக இந்த ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களோட ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். முக்கியமாக வெளியே ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எப்படி செய்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. அதை சாப்பிட்றது மூலயமா ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறுகள், ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஃபுட் ரீசன்னால் வரக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டு மட்டும் எடுங்க. தேவையில்லாமல் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட் நீங்கள் ரெகுலராக எடுத்து உங்கள் பாடிக்கு செட் ஆகக்கூடிய ஷாப்பில் நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? மற்றபடி வீட்டு ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்ச நாளைக்கு வெளி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுங்க. எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா கூட ஒரு குட்டி பாக்ஸில் பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்படி இல்லாட்டி ஜூஸஸ் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட்டை நீங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது இன்னுமே பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும், நம்மளை சுற்றி எவ்வளோ உறவுகள் இருந்தாலும், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஓகேங்களா? இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் உங்களை இன்னுமே ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். அப்பப்போ முடியும் போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லாட்டி வாக்கிங் பண்ணலாம். இதெல்லாம் இன்னுமே உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே இந்த காலகட்டத்தில் உங்களோட படிப்பில் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ஸில் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்குறீங்கன்னா கூட இவ்வளோ நாள் சிடுன்னு இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்களுமே இன்ட்ரெஸ்டடாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்கனாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்களுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட துலாம் ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.